ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டாப் 15 கீபோர்ட் ஷார்ட்கட்டை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னென்னா விண்டோ ப்ளஸ் டேப். இந்த ஷார்ட்கட்டை நம்ம யூஸ் பண்ணால் கரண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டாஸ்க் வியூ ஆகும். அதில் நமக்கு எது தேவையோ அந்த டாஸ்க்கை நம்ம செலக்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். தென் டே டு டே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபைல்ஸ் கூட கீழே வியூ ஆகும். அதில் நமக்கு எது தேவையோ அதை கூட நம்ம கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னென்னா விண்டோ ப்ளஸ் டி. இந்த ஷார்ட்கட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, கரண்டாக நம்ம நிறைய ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். அதை தனித்தனியாக நம்ம மினிமைஸ் பண்ணி டெஸ்க்டாப்புக்கு வரத்துக்கு பதிலாக இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி டோட்டல் ஃபைலையும் ஒரே டைமில் மினிமைஸ் பண்ணி டேரெக்டாக டெஸ்க்டாப்புக்கு வந்துடலாம். அதே மாதிரி மறுபடியும் விண்டோ ப்ளஸ் டியை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம மினிமைஸ் பண்ண டாஸ்க்கு மறுபடியும் வியூ ஆகும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஷார்ட்கட் விண்டோ ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் டி. நம்ம டே டு டே லைஃப்பில் ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கையும் பர்சனல் ஒர்க்கையும் ஒரே டெஸ்க்டாப்பில் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நிறைய விர்ச்சுவல் டெஸ்க்டாப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் பர்சனல் ஒர்க்கை தனி டெஸ்க்டாப்லையும் ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கை தனி டெஸ்க்டாப்லையும் நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னென்னா விண்டோ ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் ஏரோ அண்டு விண்டோ ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஏரோ. இந்த ஷார்ட்கட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஒர்க் பண்ணும்போது நிறைய விர்ச்சுவல் டெஸ்க்டாப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். அதை ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ண இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறோம். அதில் விண்டோ ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஏரோவை யூஸ் பண்ணால் பிஃபோர் டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகும். அண்டு விண்டோ ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் ஏரோவை யூஸ் பண்ணால் ஆஃப்டர் டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னென்னா விண்டோ ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் F4. இந்த ஷார்ட்கட்டை நம்ம யூஸ் பண்ணி நிறையா ஓப்பன் பண்ணி வச்சுருக்க விர்ச்சுவல் டெஸ்க்டாப்பில் நமக்கு எந்தெந்த டெஸ்க்டாப் தேவையில்லையோ அந்த டெஸ்க்டாப்பை இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நம்ம நல்லா டெலீட் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னென்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ்கேப். இந்த ஷார்ட்கட்டை நம்ம யூஸ் பண்ணால் டாஸ்க் மேனேஜர் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் நம்ம இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சாஃப்ட்வேர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு, அதோட CPU பர்ஃபார்மன்ஸும், தென் அது சாஃப்ட்வேர் ஒர்க்காக எவ்வளோ மெமரி தேவைன்னு இந்த ஷார்ட்கட் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாஸ்க் என்னென்னா ஆல்ட் ப்ளஸ் டேப். இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணால் கரண்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டாஸ்க்கெல்லாம் வியூ ஆகும். அப்போ ஆல்ட்டை லாங் ப்ரெஸ் பண்ணி டேபை ப்ரெஸ் பண்ணால் டாஸ்க் ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகும். அதில் நமக்கு எந்த டாஸ்க் தேவையோ அதை நம்ம செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னென்னா, நம்ம ஒரே டைமில் 2 சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ண ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே ஸ்க்ரீனை ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு விண்டோ ப்ளஸ் லெஃப்ட் ஏரோவை யூஸ் பண்ணால் ஸ்க்ரீன் லெஃப்ட் சைடில் ஸ்ப்ளிட் அப் ஆகும். தென் விண்டோ ப்ளஸ் ரைட் ஏரோவை கிளிக் பண்ணால் ஸ்க்ரீன் ரைட் சைடில் ஸ்ப்ளிட் அப் ஆகும். இந்த ஷார்ட்கட் மூலிமா ஒரே டைமில் 2 சாஃப்ட்வேரில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னென்னா, நம்ம எப்படி ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறோம் அதுபோல் விண்டோஸ்லேயும் நம்மளால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் தான் விண்டோ ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன். இந்த ஷார்ட்கட்டை நம்ம யூஸ் பண்ணி நமக்கு எது தேவையோ அதை நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது குயிக் ஆக்சஸில் பிக்சருங்கிற ஃபோல்டரில் ஸ்க்ரீன்ஷாட்டுங்கிற ஒரு ஃபோல்டர் ஜென்ரேட் ஆகிருக்கும். அதில் நம்ம எடுத்த பிக்சர் சேவ் ஆகிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னென்னா விண்டோ ப்ளஸ் அண்டு விண்டோ மைனஸ். இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணால் மேக்னிஃபையர் ஓப்பன் ஆகும். இதனால் இந்த ஹோல் விண்டோவையும் நம்மளால் ஜூம் இன் அண்டு ஜூம் அவுட் பண்ண முடியும். ஆனால் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் கண்ட்ரோல் மைனஸ் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணால் நம்மளால் சாஃப்ட்வேரை மட்டும்தான் ஜூம் இன் அண்டு ஜூம் அவுட் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னென்னா விண்டோ ப்ளஸ் எல். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நம்மளால் டேரெக்டாக விண்டோவை லாக் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னென்னா விண்டோ ப்ளஸ் ஐ. இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நம்மளால் டேரெக்டாக செட்டிங்ஸ்குள்ளே போக முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னென்னா மை கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி ஃபைல் எக்ஸ்ப்ளோருக்கு போகிறதுக்கு பதிலாக விண்டோ ப்ளஸ் ஈங்கிற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி டேரெக்டாக ஃபைல் எக்ஸ்ப்ளோருக்கு போய்க்கலாம்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னன்னா, நம்ம நார்மலாக தேவைப்படாதுன்னு நினைக்கிற ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர் டிலீட் பண்ணியிருப்போம். அது ரீசைக்கிள் பின்னில் எப்பயுமே சேவ் ஆகி தான் இருக்கும். சப்போஸ் அந்த ஃபைல்ஸ் மறுபடியும் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ரீசைக்கிள் பின்னுக்கு போய் எந்த ஃபைல்ஸ் தேவையோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணால் ரீஸ்டோருங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் டிலீட் பண்ணாததுக்கு முன்னாடி அந்த ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருந்ததோ அதே லொக்கேஷனில் போய் அந்த ஃபைல் சேவ் ஆகிரும். ஆனால் shift+delete ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர் டிலீட் பண்ணால் அது ரீசைக்ளிங் பின்னில் போய் சேவ் ஆகாது. ஏன்னா அது பர்மனெண்ட்டாக அந்த ஃபைல்ஸும் ஃபோல்டரும் டிலீட் ஆகிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னென்னா, நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம சிஸ்டம் ஹேங் ஆகிடுச்சுன்னா கீபோர்டு மவுஸு எதுவுமே ஒர்க் ஆகுது. அப்போ Ctrl+Alt+Delete ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணோம்னா செக்யூரிட்டி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் சைன் அவுட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், பவர் ஆஃப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது எப்படி ஹேங் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணால் அதோட ப்ராக்ரஸ்லாம் பார்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னென்னா Ctrl+Shift+N. இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி புதுசாக நம்ம ஒரு நியூ ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம சொன்ன ஷார்ட்கட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.